الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இறைவன் சர்க்கார் ஷஃபியுல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபுஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் இந்த மஜ்லிஸில் குழுமுகின்ற நம் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் கரிசனமும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய அடப்பெரும் கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓர் வாரங்களில் நாம் அல்லாஹ்வின் ஆலயமாம் கஅபாவை தரிசிக்க இருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் இந்த நசீபை நமக்கு தந்ததற்கு நாம் கோடான கோடி நன்றிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், எல்லோராலும் அல்லாஹ் இந்த நசீபை தருகிறானா என்று கேட்டால் எவ்வளவோ எண்ணங்கள் நாட்டங்கள் இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான். இந்த ஆலயத்தை தரிசிப்பதற்காக இந்த மக்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் ஏற்பாடு. இதை அருள்மறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வரப்புக யஹ்லுகு மா யஷா வ யஃப்தார். அல்லாஹ் சொல்கிறார், வரப்புக யஹ்லுகு மா யஷா. அல்லாஹ் தன் நாடியதை படைக்கிறான். வ யஃப்தார், தன் நாடியவரை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். படைப்பு என்பது வேறு, தேர்ந்தெடுத்தல் என்பது வேறு. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அகிலங்கள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் நாம் எடுத்தோம். இது அல்லாஹ்வின் படைப்பு என்றாலும் சில காரியங்கள் சில விஷயத்திற்கு என்று அல்லாஹ் தனித்தனி நிர்வகிப்பை தந்து இதை தேர்வு என்ற அடிப்படையில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித குல சமுதாயத்தை படைத்து இன்னார் ஹஜ் செய்ய வேண்டும், இன்னார் உம்ரா செய்ய வேண்டும் என்கின்ற தேர்தலை அல்லாஹ்வுடைய கையில் வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் பாக்கியசாலிகள். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பு நம்மை தேர்வு செய்ததற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதிகம் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அல்லாஹ் நம்மை அவனுடைய ஆலயத்தில் அவனை நாம் தரிசிப்பதற்காக அவனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரத் செய்யவும் சலாம் சொல்லுவதற்கு உண்டான நசீபை அல்லாஹ் நம் நாவுகளுக்கும் நம் உடைமைகளுக்கும் உடலுக்கும் தந்ததற்கு நாம் முதலாவது நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் உளப்பூர்வமாய் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அவன் ஆலயத்தை தரிசிப்பதற்கு. காண கண் கோடி வேண்டும் கஅபாவை காண என்று தமிழில் சொல்லுவார்கள் அல்லையா? அந்த கஅபாவை காணுவதற்கு அல்லாஹ் நம் கண்களுக்கு நசீபை தந்திருக்கிறார். இதற்கு காரணம் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கின்ற துஆ. நமக்காக யாரெல்லாம் கேட்கிறார்களோ, பெற்றோர்களாக இருக்கட்டும், மனைவிகளாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களின் துஆ நம்மை உயர்த்துகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய துஆவின் பொருட்டு ரப்பு இது போன்ற நசீபுகளை நம் வாழ்வியலுக்கு தருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்ததற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் இந்த நசீபை நம் அனைவர்களுக்கும், குடும்பத்தார்களுக்கும், சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. காரணம் சாதாரணமான விஷயம் அல்ல. கஅபாவை காணக்கூடிய நசீப் என்பது சாதாரணமானதல்ல. குர்ஆன் பல இடங்களில் கஅபாவை பற்றியும் மக்காவை பற்றியும் பல இடங்களில் ரப்புல் ஆலமீன் சிறப்புப்படுத்தியிருக்கிறான், மேன்மைப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலத்தை படைத்தான். அகிலத்தில் சிலவற்றிற்காக வேண்டி படைத்தான்,
சிலவைகளை அல்லாஹ் மேம்படுத்தி சிறப்புப்படுத்தியும் இருக்கிறான். நாட்களில் சில நாட்கள் ஜும்ஆ நாட்கள் சிறப்பு, 2 பெருநாட்கள் நமக்கு சிறப்பு, சில இரவுகள் பராத் லைலத்துல் கத்ருடைய இரவு போன்ற இரவுகள் சிறப்பு நமக்கு. அதே போன்று அல்லாஹ் அவனால் படைக்கப்பட்ட இடங்களில் புனிதமான இடம் கஅபத்துல்லாஹ் சிறப்பு. கஅபா சாதாரணமானதல்ல. இந்த கஅபாவை இன்றைய வரலாற்றில் அல்ல, ஏன் முஸ்லிம்களின் புனித ஸ்தலமாக பார்க்கப்படுகிற இந்த கஅபா மிகவும் சிறப்பு வாய்ந்தது, சங்கை மிகுந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சில சஹீஹான கருத்தின்படி மக்காவிலிருந்து தான் உலகம் பரத்தப்பட்டது என்று சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். அன்பான தாய்மார்களே, அல் குர்ஆனின் விரிவுரையாளரின் தலைவர் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல் அர்ல துஹியத் மின் மக்கா. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி தருகிறார்கள், இன்னல் அர்ல துஹியத் மின் மக்கா, நிச்சயமாக இந்த பூமி என்பது மக்காவிலிருந்து தான் விரிக்கப்பட்டது, பரத்தப்பட்டது. அப்படியானால் மக்கா என்பது கருவூலம், ஒரு தாய் என்ற அடிப்படையில் உள்ள ஸ்தானம் பெற்றது. மக்கா அதுதான் கருவூலம். மக்காவினுடைய வேர் சொல்களை நாம் பார்க்கிற பொழுது ஒரு மரத்தின் வேர் அசல் என்ன பொருள் தருமோ அந்த பொருளை பெற்றிருக்கிறது மக்கா என்ற வார்த்தை. மக்காவிற்கு குர்ஆனில் அல்லாஹ் 3 பெயர்களை சொல்கிறான். 3 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். மக்கா என்றும் பக்கா என்றும். 3ஆவதாக அல்லாஹ் பெயர் சூட்டுகிறான் உம்முல் குரா, நகரங்களின் தாய். உம்முல் குரா என்ற பெயர் தான். இந்த 3 பெயர்களுக்கும் அதன் நகராதி பொருளை எடுத்து பார்க்கிற பொழுது ஒரே அர்த்தம், அசல். அதுதான் ஆணிவேராக இருக்கிறது என்ற பொருளை தரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் மக்கா என்ற வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறார். இது மக்காவில் கொடுத்திருக்கின்ற தனிப்பெரும் சிறப்பு. எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் இந்த சிறப்பு என்பது கிடையாது. அல்லாஹ் கஅபாவிற்கென்று அதை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஹஸரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களால் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை யாரெல்லாம் ஏற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் இன்று அந்த கஅபாவை அடைகிறார்கள். இந்த அளவு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய கியாமத் வரைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்ததை யாருடைய செவியில் அல்லாஹ் போட்டானோ அவர்களால் மாத்திரமே கஅபாவை அடைய முடியும். இந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அன்பான தாய்மார்களே, இப்படிப்பட்ட போகாதவர்கள் செல்வதற்கும் போனவர்கள் திரும்பி திரும்பி செல்வதற்கும் உண்டான ஆசிப்பதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? இந்த பயணம் சஃபரு ஷா, இது ஒரு அடையாளங்களின் பயணம், சின்னங்களின் பயணம். அல்லாஹ்வுடைய சின்னங்கள், அல்லாஹ்விற்கு உருவம் என்பது இல்லை என்றாலும் அவனுடைய அடையாளங்கள் என்பது உண்டு. அது இந்த மனிதகுல சமுதாயத்திற்கு ஒரு ஆறுதல். கஅபா அல்லாஹ்வின் அடையாளம். மினா, முஸ்தலிஃபா என்று கஅபாவில் என்னவெல்லாம் நாம் காண இருக்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் அதுவெல்லாம் ஷஅர், அடையாள சின்னங்கள். எனவே இந்த பயணத்திற்கு சஃபரு ஷஅர், அடையாள சின்ன பயணம் என்று பொருள். சஃபருல் இஷ், காதல் பயணம். அன்பான தாய்மார்களே, நாம் எல்லாம் ஆசையோடும் ஆவலோடும் இருக்கிறோம் இல்லையா? காரணம் அது அல்லாஹ்வின் ஆலயம், சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல், ஏக்கம், தாக்கம். இதற்கு சஃபருல் இஷ், காதல் பயணம் என்பார்கள். அன்பான தாய்மார்களே, நாம் விளங்க வேண்டும், கஅபாவின் சிறப்பை ஏன் நாம் இங்கே முன்பதிவு செய்கிறோம் என்றால், செல்லக்கூடிய இடத்திற்கு முன்பாக அதை பற்றி உண்டான புரிதலும் அறிதலும் நமக்கு தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த முகாமின் விளக்கம் கூட்டம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, இது போன்ற பல சிறப்புகளை அல்லாஹ் கஅபாவிற்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஷாயிர்களில் மிகப்பெரிய ஒரு பிரத்யேகமான அமலாக பார்க்கக்கூடிய அமல் தான் தவாஃப். நாம் செய்கின்ற தவாஃப் என்பது கஅபாவில் நாம் செய்கின்ற தவாஃப் என்பது தனிப்பெரும் சிறப்பு பெற்றது. எவ்வளவு தூரம் சிறப்பு என்பதை ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தஃப்சீரில் நாம் பார்க்க முடிகிறது. லவ் லம் யதுஃப் ஹாதல் பைத ஹலக மின் மன் ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த். ஹஸரத் இப்னு அப்பாஸ் சொல்லி தருகிறார்கள், லவ் லம் யதுஃப் ஹாதல் பைத், இந்த வீட்டை, இந்த அல்லாஹ்வின் இறை இல்லத்தை
தவாப் செய்வதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலை வந்தால், லவ்லம் யத்ருக் ஹாதல் பைத், இந்த இல்லத்தை அல்லாஹ்வின் ஆலயமாம் கஅபாவை தவாப் செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்தால், ஹலக மன் ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலும் பூமியிலும் உள்ளவற்றை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான். அப்படியானால் உலகம் இருப்பிற்கான அடையாளம் தவாப். தாய்மார்களை விளங்க வேண்டும். உலக இருப்பிற்கான அடையாளம் அல்லாஹ் கஅபாவில் தவாஃபை வைத்திருக்கிறார். அவ்வளவு தூரம் சிறப்பு வாய்ந்த தவாஃபை நாம் எல்லாம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் லேசாக்கி தருவானாக. நம் பயணங்களை, நம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கஅபாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை தரிசிக்கின்ற நசீபை அல்லாஹ் நமக்கு ஆண்டுதோறும் தருவானாக. ஆமீன் சொல்லுங்க. காரணம், கஅபா சாதாரணமான விஷயம் அல்ல. காலக்கண் கோடி வேண்டும். எவ்வளவு தூரம் நீங்க போனாலும் சரி, கஅபாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 3 விஷயங்களை பார்த்தால் நன்மை. ஒன்று, பெற்றோர்களை இன்முகத்தோடு பார்ப்பது, அது நன்மையை பெற்று தந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, குர்ஆனை பார்த்தாலே நன்மை. அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருக்குர்ஆனை நீங்கள் புரட்ட வேண்டும் என்பதை தாண்டி பார்த்தாலே நன்மையை அல்லாஹ் கூட்டி தருகிறார். மூன்றாவது, கஅபா, அல்லாஹ்வின் இறையில்லாத கஅபாவை காணுவதே ஒரு நசீப், அது நன்மையை தருகிறது என்றால் திரும்ப திரும்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தரட்டும். காரணம், அவ்வளவு தூரம் சிறப்புகளை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அந்த கருவூலத்தில் வைத்திருக்கிறார். இதுதான் மக்கா தாங்கி இருக்கின்ற மிக பெரும் சிறப்பாக நாம் காணுகிறோம். இவ்வளவு தூரம் சிறப்புகளை நபிமார்கள் எல்லாம் கடந்து சென்ற, இன்னும் சொல்ல போனால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணை நாம் தொட இருக்கின்றோம். இதுவே நாம் வைத்திருக்கின்ற பெரியத்தின் மிகப்பெரிய உச்சக்கட்ட அடையாளம் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு காதல் கஅபாவை காண வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலாவை நாம் ஜியாரத் செய்ய வேண்டும். அங்கு நாம் சலாம் சொல்வதற்கு உண்டான நசீபை நாம் அடைய வேண்டும். இதுவெல்லாம் ரப்புல் ஆலமீன் நமக்கு கிடைத்திருக்கின்ற, நமக்கு தந்திருக்கின்ற அருள் பாக்கியமாய் இருக்கிறது. வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் நல்ல நசீபை தந்தருவானாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவிற்கு 3 துஆவை கேட்கிறார்கள். ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை, இந்த ஊரை நீ அச்சமற்றதாக ஆக்கு. ஹாதா பலதன் ஆமினா, பயமில்லாத ஊராக நீ இந்த ஊரை ஆக்கி வை. இரண்டாவதாக கேட்கிறார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வர்ஸுக் அஹ்லஹு மினத் தமராத், கனிவர்க்கங்கள் இருந்தும் யா அல்லாஹ் இந்த ஊருக்கு நீ ரிஸ்கை தா. எந்த சீசன்லயும் கிடைக்காதது அந்த ஊர்ல இருக்கும். காரணம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. மூன்றாவதாக கேட்கிறார்கள், உலக பிரசித்தி பெற்ற நபியை இந்த ஊரில் இருந்து நீ எழுப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரில் இருந்து எழுப்பப்படுகிறார்கள். அன்பான தாய்மார்களே, அப்படிப்பட்ட மக்கா வாய்ந்த சிறப்புகள் நிரம்பிய அந்த ஊரை நாம் தொட இருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அமல்களை கபூல் செய்வானாக. நாம் பறக்க இருக்கின்ற இந்த பயணத்தை அல்லாஹ் இலகுபடுத்துவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்னும் ஒருபடி மேல் நம் உயிரை ஹரமைன் ஷரீஃபைன் என்று சொல்லப்படுகிற மக்காவிலும் மதீனாவிலும் அல்லாஹ் நம் ரூஹை கைப்பற்றுவானாக. அங்கேயே புனித அந்த ரவுலாவில் நாம் அடங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ், அந்த சுமண பூஞ்சோலை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்